ஸோ வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம அக்டோபர் 10th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ரத்தன் டாட்டா வந்து பார்த்தோம்னா இறந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு முக்கியமான வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சனாலிட்டி. ஸோ எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷ்னலான ஒரு பர்சன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அவரோட ஒரு ஃபேமஸான கோட் வந்து பார்த்திங்கன்னா, நன் கேன் டெஸ்ட்ராய் அயன் பட் இட்ஸ் ஓன் ரஸ்ட் கேன். ஸோ லைக்வைஸ் நன் கேன் டெஸ்ட்ராய் எ பர்சன் பட் தர் ஓன் மைண்ட் செட் கேன். ஓகேவா. ஸோ ரத்தன் டாட்டாவோட ஒரு ஃபேமஸான கோட் அது. ஸோ அது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வருத்தமான ஒரு செய்தி தான், இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை வந்து பார்த்தோம்னா இழந்தது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு இரும்பு வந்து பார்த்தோம்னா ஒரு ரஸ்ட்டே வந்து பார்த்தோம்னா அதோட ஓன் ரஸ்ட்டே அதை வந்து பார்த்தோம்னா அழிக்குதோ, அதே மாதிரி தான் ஒரு பர்சனோட மைண்ட் செட்டும். ஸோ இதை பற்றியும் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் தாட்ஸே வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பார்த்தோம்னா வரலாம், நெகட்டிவ் இல்லாமலாம் ஒரு மனுஷனால் வந்து பார்த்தோம்னா இருக்கவே முடியாது. பட் வந்து பார்த்தோம்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தால் தானே லைஃபு. ஸோ அந்த டவுன்ஸ் வரும்போதும் வந்து பார்த்தோம்னா நம்ம அதை ஹேண்டில் பண்ண வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்தோம்னா பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ எதுக்கு ரியாக்ட் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணாலே கொஞ்சம் லைஃப் நல்லாவே போகும். ஸோ நம்மளோட வேலையை கரெக்டாக பார்த்தாலே எல்லாமே தானாக நடக்கும், ஓகேங்களா. ஸோ மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ நம்ம யோசிக்கவே தேவையில்ல, அது நம்மளோட வேலையும் இல்லை. நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாலே ஸோ வி கேன் டூ. ஸோ அதுதான் அவருமே வந்து பார்த்தோம்னா நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராஃபிட்னே ஓடின ஒரு பர்சன் கிடையாது. ஸோ அந்த அதாவது ஒரு செய்கிற வேலையில் அது மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா அது பயன்படுற மாதிரியான இருக்கணுன்ற மாதிரி தான் அவரோட ஐடியாஸே இருந்தது. கிட்டத்தட்ட காந்தியோட தாலிஸ்மன் பிரின்சிபல் மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இவரோட ஐடியாஸே இருந்தது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இவரை பற்றியும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல பர்சனாலிட்டி. ஸோ இவரை பற்றி படிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பார்த்தோம்னா மோட்டிவேஷன்லாம் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டா நம்ம இது பண்ணிக்கலாம்லாம் கிடையாது. ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே தானாக வர்றது தான். ஸோ ஒரு இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸை பற்றி படிங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான பர்சன்ஸும் இருக்கிறாங்க, சில பேர்லாம் இருக்கும் போது அப்படின்றது நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் அவர் டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் டு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு கிரேட் பர்சனாலிட்டிக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட அக்டோபர் 10th ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ யூனியன் கேபினட் gives nod for continuation of free fortified rice supply till December 2028, ஓகேங்களா. ஸோ அப்போது ஃப்ரீ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 2028 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா யூனியன் கேபினட் வந்து பார்த்தோம்னா அவங்களோட பெர்மிஷன் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இன் திஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு நோ ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் கேபினட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தோம்னா தெரியணும், ஓகேங்களா. ஸோ அது என்ன கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஸோ வாட் இஸ் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அது போக ஸோ ரைஸ் வந்து பார்த்தோம்னா இட் கம்ஸ் அண்டர் வந்து பார்த்தோம்னா கேரிஃப் கிராப்பா இல்லை வந்து பார்த்தோம்னா ராபி கிராப்பில் வந்து பார்த்தோம்னா வருதா. அண்ட் ஹூ இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு லெவலில். ஸோ அதே மாதிரி இந்தியாவை நம்ம எடுத்துக்கும் போது எந்த ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான பேசிக் டேட்டாஸ் பார்த்துட்டு இந்த ஆர்டிக்கிளை நம்ம அப்ரோச் பண்ணும்போது இன்னும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தோம்னா இதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள், யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்தோம்னா அட்ரஸிங் எ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன் நியூ டெல்லி அண்ட் வெட்னஸ்டேல தான் பார்த்தோம்னா இந்த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போது நியூட்ரிஷன் வந்து பார்த்தோம்னா இங்கே எவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த லார்ஜஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி அப்படின்னும் போது வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா டெமோகிராஃபிக் டிவைடட் இருக்குது, இல்லைங்களா. ஸோ இங்கே அதிகமான வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகை, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ரிசோர்ஸை நம்ம கரெக்டான முறையில் பயன்படுத்தினா தான் அது ரிசோர்ஸாகவே மாறும், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தமாக வந்து பார்த்தோம்னா வர ஆர்டிகல்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்களேன், ஸோ த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லெட் யூனியன் கேபினட் அண்ட் வெட்னஸ்டே அப்ரூவ்ட் த கண்டினியூஷன் ஆஃப் சப்ளை ஆஃப் ஃப்ரீ ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அண்டர் வேரியஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் ஜூலை 2024 to December 2028, ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்ற ஸ்கீமை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இது என்னன்னு தெரிஞ்சால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா.
ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் செட் த ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் இனிஷியேட்டிவ் வுட் கண்டினியூ ஆஸ் எ சென்ட்ரல் செக்டார் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி we have வந்து பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒன்று சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இன்னொன்று சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கான ஃபண்ட் வந்து பார்த்தோம்னா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் வில் கிவ் வந்து பார்த்தோம்னா சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அண்ட் ஸ்டேட் வில் வந்து பார்த்தோம்னா மீதி அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம சமக்ரா சிக்ஷா அபியான் ஸ்கீமில் கூட வந்து பார்த்தோம்னா 40% வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்டோட ஷேர் இருக்குது. ஸோ மீதி வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த போராட்டம் வந்து பார்த்தோம்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் வந்து பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது இந்த ஸ்கீமை பற்றி வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு. ஸோ குரூப் 4 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தே ஆஸ்க் வந்து பார்த்தோம்னா சமக்ரா சிக்ஷா அபியானோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கொஷினை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் எ சென்ட்ரல் செக்டார் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நான் முதல்வனோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இப்போ முடிஞ்சதில் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் ஸ்கீம்ஸை வந்து பார்த்தோம்னா பார்க்கும்போது இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா இல்லை சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த சென்ட்ரல் செக்டார் இனிஷியேட்டிவும் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகேங்களா, வித் 100% ஃபண்டிங் பை த சென்டர் இன் ஆர்டர் டு என்ஷூர் இன்க்ளூசிவ் nutritional security in the country. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி the move is aimed at addressing அனிமியா அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி. ஓகேங்களா, ஸோ அப்போது நம்ம 2 நாள் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அனிமியாக்காக வந்து பார்த்தோம்னா என்னென்ன மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியா எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அனிமியா முக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு இல்லையா. ஸோ அதுவும் நம்மளோட குரூப் 4 2024 அனிமியா முக் ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாடு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது அனிமியாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அண்ட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் வந்து பார்த்தோம்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை போக்குறதுக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி we have to know what is targeted public distribution system and integrated child development service and PM போஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா PM போஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2022 குரூப் 1ல கேட்டாங்க அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பற்றி 2024 குரூப் 1 எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா according to the National Family Health Survey conducted between 2019 and 2021, anemia remains a widespread issue affecting children, women and men across various age groups and income levels. ஓகேங்களா, ஸோ அப்போது அனிமியான்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வைட் ஸ்ப்ரெட் இஷ்யூவாக இருந்திருக்கு. ஸோ அதை போக்குறதுக்காக தான் நிறைய அனிமியா முக்த் பாரத் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அது பிசைட்ஸ் வந்து பார்த்தோம்னா அயன் டெஃபிஷியன்சி, other vitamin and mineral deficiencies such as vitamin B12 and folic acid also persist, impacting the overall health and productivity of the population. ஓகேங்களா, ஸோ the government வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம விட்டமின்ஸ் பற்றியும் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் 2023 குரூப் 2 மெயின்ஸ் வந்து பார்த்தோம்னா February 25 நடந்ததில் ஸோ அவங்க விட்டமின் பியை பற்றி வந்து பார்த்தோம்னா 12 மார்க்கில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு விட்டமின் பி அதோட டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விட்டமின் அண்ட் ப்ரோட்டீன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பிகாஸ் ப்ரோட்டீனோட இதை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட கெமிஸ்ட்ரிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது பேசிக் சயின்ஸ் எந்த அளவுக்கு ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள் பிகாஸ் இது குரூப் 2 மெயின்ஸில் கேட்ட கொஷின். ஓகேங்களா, ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ரைஸ் இஸ் அன் ஐடியல் வெஹிக்கல் ஃபார் சப்ளைங் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இன் த இந்தியன் கண்டெக்ஸ்ட் ஆஸ் 65% ஆஃப் த பாப்புலேஷன் கன்சியூம்ஸ் இட் ஆஸ் எ ஸ்டேபிள் ஃபுட். ஓகேங்களா, அப்போ 65% மக்கள் வந்து பார்த்தோம்னா இங்கே ரைஸை முக்கிய உணவாக வந்து பார்த்தோம்னா சாப்பிட்றாங்க. ஓகேங்களா, ஸோ ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் இன்வால்வ்ஸ் த அடிஷன் ஆஃப் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ் என்ரிச்ட் வித் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா, அப்போ ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷனில் என்னென்ன வந்து பார்த்தோம்னா நம்ம ஆட் பண்ணுறோம், அதாவது இந்த ரைஸில் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குன்றதுனால தான் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை வந்து பார்த்தோம்னா சில்ட்ரன் அண்ட் விமனுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அயன், ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் B12. ஓகேங்களா, ஸோ அந்த இது டு ரெகுலர் ரைஸ், கஸ்டம் மில் ரைஸ் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பை த
ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ அப்போது FSSAI பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வி ஹாவ் டு நோ வெதர் இட் இஸ் எ ஸ்டாட்யூட்டரி பாடி அண்ட் வந்து பார்த்தோன்னா இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஸோ இந்த அமைப்பை உருவாக்கப்பட்டதுக்கான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல்லே பாருங்களா, அப்போ எவ்வளோ வந்து பார்த்தோன்னா நியூஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது போக இந்த ஆர்டிக்கல் சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா வி ஹாவ் டு நோ வாட் இஸ் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இந்த இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி UN லெவலில் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா Group 2 மெயின்ஸ் கொஷின். ஓகேங்களா. 2023 அதே மாதிரி வாட் இஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்கான அப்ரிவேஷனும் Group 1 2024 வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அண்ட் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இது இந்தியாவில் 2013 வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இட் கவர்ஸ் 50% ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் 75% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போது அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸை எவ்வளோ பர்சன்ட் கவர் பண்ணுது, ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸை எவ்வளோ பர்சன்ட் கவர் பண்ணுது அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ அர்பனில் 50% அண்ட் ரூரல் இஸ் 75%. ஓகேங்களா. ஸோ அந்த இது தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா 3 years லேட்டராக தான் வந்து பார்த்தோம்னா இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தட் வாஸ் இன் 2016. ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்கீமை யூனியன் கவர்மெண்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம அனிமியா புக் பாரத் ஸ்ட்ராட்டஜிலே தமிழ்நாடு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி கொஷின் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வி ஹாவ் டு நோ திஸ் ஆர்டிக்கல் இன் திஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலை வெறும் படிச்சுட்டு இதில் இருக்கிற டேட்டாஸ் தாண்டி இதில் நீங்கள் எப்படி என்ரிச் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா சோஷியல் இஷ்யூவில் தான். ஸோ 8 acquitted in 1988 கேஸ் ஆஃப் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் சதி இன் ராஜஸ்தான். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஆர்டிக்கலில் ஸோ வி ஹாவ் டு நோ சதி அண்ட் வந்து பார்த்தோம்னா தட் கேஸ் ஆஃப் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் சதி. ஓகேங்களா. ஸோ அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கோர்ட். ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு நோ வாட் இஸ் சதி அண்ட் ஹவு இட் இம்பாக்டட் த சொசைட்டி இந்த பிரிட்டிஷ் டைம். ஓகேங்களா. அண்ட் ஸ்டில் வந்து பார்த்தோம்னா விமன்ஸ்க்கு இந்த மாதிரியான அப்யூசஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை பற்றியும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி சதியை வந்து பார்த்தோம்னா எந்த கவர்னர் ஜெனரலோட பீரியடில் வந்து பார்த்தோம்னா ஒழிச்சாங்க. ஸோ அதே மாதிரி அந்த இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம்னா அதுக்கு அந்த டைமில் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் இந்தியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தோம்னா ஸோ அன்றைய நிலைமைக்கு எப்படி இருந்தது, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு மேட்டர் மாதிரி சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. பாருங்களேன், க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் சதியை வந்து பார்த்தோம்னா க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள கோர்ட் வந்து பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா இருக்காங்க ராஜஸ்தானில். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸும் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் நீங்கள் மெயின்ஸ் எழுதும் போது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்த்தோம்னா நடந்துகிட்ருக்கு ஸ்டில். இப்போ நிறைய பேர் கேட்பாங்களே, இப்போல்லாம் யார் சார் வந்து கேஸ்டோ இல்லை ஏதோ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போல்லாம் யார் சார் விமானம் வந்து துன்புறுத்துறாங்கன்ற மாதிரி பார்க்குறாங்களே. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் காட்டுங்க தெரிஞ்சிச்சுன்னா. ஓகே. நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா. ஸோ தே வில் ஆஸ்க் லைக் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளோட இப்போ நடந்து முடிஞ்ச Group 2 ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேக்ஸ் ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா எதுலேருந்து வருது, நான் டேக்ஸ் ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா எதுலேருந்து வருதுன்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் பாருங்களேன், நம்ம 2 days முன்னாடி வந்து பார்த்தோம்னா RBIயோட வந்து பார்த்தோம்னா மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு 3 எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோமா. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மானிட்டரி பாலிசி கமிட்டியை பற்றி படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த முறை வந்து பார்த்தோம்னா ஒரு 3 days வந்து பார்த்தோம்னா மீட்டிங் நடக்க போகுது. ஸோ RBIக்கு ஸோ அப்போ நமக்கு ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பற்றின டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை குறைச்சிருக்காங்களான்ற மாதிரி கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ RBI ஹோல்ட்ஸ், தட் மீன்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹோல்ட்ஸ் ரேட் அட் 6.5%, ஷிஃப்ட் ஸ்டாண்ட்ஸ் டு நியூட்ரல். ஓகேங்களா. ஸோ RBI வந்து பார்த்தோம்னா ரேட் 6.5 வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரெப்போ ரேட் அண்ட் சென்ட்ரல் பேங்க் thus opens the door for a rate cut in the near future. Monetary Policy Committee, that means MPC, notes that currently the macroeconomic parameters of inflation and growth are well balanced. ஓகேங்களா. So if you want to achieve the growth, you have to maintain the inflation. That is very important. Okay. So that's the reason why we have this type of committees. ஓகேங்களா. So monetary policy ஓட இம்பார்ட்டண்ட்டான ஒரு primary function என்னன்னா it has to control the inflation. ஓகேங்களா, within the range of 4 + or -2. Okay. So that's the reason why we have this committee with 6 members. ஓகேங்களா. So அதில் 3 members வந்து பார்த்தோம்னா we have external members and 3 members from the
RBI, okay, and RBI ஓட கவர்னர் தான் வந்து பார்த்தோம்னா திஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டியோட சேர்பர்சன், ஓகே. அண்ட் வி ஆல் நோ ஹூ இஸ் த கவர்னர் ஆஃப் வந்து பார்த்தோம்னா RBI, இட் இஸ் none other சக்தி காந்த தாஸ், ஓகேங்களா. ஸோ இந்த பர்சனாலிட்டி தான் வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐயோட கவர்னர். அண்ட் வி ஹாவ் டு நோ இன் திஸ் ஆர்டிக்கல் வாட் இஸ் வந்து பார்த்தோம்னா ரெப்போ ரேட், அண்ட் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் ரெப்போ ரேட், அண்ட் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் த மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஓகேங்களா. அண்ட் ஹவு த மானிட்டரி பாலிசி கமிட்டிஸ் தீஸ் டைப் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்சஸ் த மணி சப்ளை இன் த எக்கானமி, ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் தான் இது, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்களேன். So the Reserve Bank of India on Wednesday maintained its benchmark interest rate at 6.5% for the 10th successive monetary policy review since April 23, okay, but opened the door for a rate cut in near future by shifting its policy stance to neutral. And we have to know this, which monetary policy committee met for 3 days starting October 7 with 3 new external members on board, ஓகேங்களா. ஸோ அந்த இது. ஸோ அதே மாதிரி the change of the policy stance from withdrawal of accommodation to neutral was however unanimously agreed upon by the committee, along with a resolve to unambiguously focus on a durable alignment of inflation with the target while also supporting growth. We have to maintain the inflation, at the same time we have to focus on the growth also, okay. That's the main focus of this, okay. So the MPC noted that currently the macroeconomic parameters of inflation and growth are well balanced. Going forward, the moderation in headline so in the article படிக்கும் போதே we have to know வந்து பார்த்தோம்னா what is headline inflation and what is core inflation, ஓகேங்களா. So there is a difference between headline inflation and core inflation, okay. So you have to know the difference, okay. Just go through it, okay. So this and is expected to reverse in September and likely to remain elevated in the near term due to adverse base effects, okay. So this article is speaking about this, and we are the RBI did not. So RBI வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் வந்து பார்த்தோம்னா தே வில் ப்ரொஜெக்ட், ஓகேங்களா, இன் வாட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஜிடிபி வந்து பார்த்தோம்னா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. ஸோ RBI வந்து பார்த்தோம்னா 7.2% வந்து பார்த்தோம்னா ஜிடிபி க்ரோத் ப்ராஜெக்ஷன் வந்து பார்த்தோம்னா பண்ணாங்க, ஓகேங்களா. அண்ட் த 4.5% ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் எஸ்டிமேட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2024 to 25, ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து பார்த்தோம்னா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இதில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோம்னா இதுதான் வச்சுருக்காங்க. அண்ட் ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ஸோ ரெப்போ இஸ் நத்திங் பட் RBI வந்து பார்த்தோம்னா லென்ஸ் ஃபார் த பேங்க், ஓகேங்களா. அவங்களோட அந்த அதாவது மணி சப்ளை, அதாவது அவங்கக்கிட்ட வந்து பார்த்தோம்னா பணம் இல்லாத போது RBI கிட்ட வந்து பார்த்தோம்னா பேங்க்ஸ் வில் கெட் லோன்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் த மணி சப்ளை இன் த எக்கானமி, ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஓகேங்களா. ஸோ அப்போ மானிட்டரி பாலிசி டூல்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அண்ட் வி ஹாவ் டு நோ வந்து பார்த்தோம்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தோம்னா மானிட்டரி பாலிசி அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிஸ்கல் பாலிசி, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்கனாமிக்ஸில் சின்னதான ஒரு டேட்டாஸ், ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாஸை அப்ளை பண்ணி கான்செப்சுவலாக தான் வந்து பார்த்தோம்னா they will ask questions, ஓகேங்களா. ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி அண்ட் குரூப் 1 லெவலில் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் வந்து பார்த்தோம்னா அவங்க கேட்பாங்க. ஸோ they didn't go for the facts, ஓகேங்களா. ஸோ ஃபேக்ட்ஸ் வச்சு நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணவே முடியாது, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல், ஓகேங்களா, வித் த நோட்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த டேட்டாஸோட வந்து பார்த்தோம்னா நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் மெயின்ஸ் லெவல், ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா நோபல் ப்ரைஸஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ டெய்லி இப்போ கடந்த 2 நாளாக ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நோபல் ப்ரைஸ் மெடிசனில் கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ நேற்று நம்ம பார்க்கும்போது இட் வாஸ் ஃபார் ஃபிசிக்ஸ், ஓகே. ஸோ டுடே இட் வாஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி, ஓகே. ஸோ ட்ரியோ, அதாவது 3 பேர் வந்து பார்த்தோம்னா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோமா, ஓகேங்களா. ஸோ 3 பேர் வின்ஸ் கெமிஸ்ட்ரி நோபல் ஃபார் ஒர்க் ஆன் ப்ரோட்டீன் டிசைன் அண்ட் ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஹவு பேசிக் சயின்ஸ் வில் ஹெல்ப்ஃபுல், ஓகேங்களா. ஸோ இன் ஸ்டடிங் திஸ் ஆர்டிக்கல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ரோட்டீன் டிசைனை பற்றின ஒரு ஒர்க் தான், ஓகேங்களா. அண்ட் ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பற்றி ஆன ஒர்க்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த முறை திஸ் கைஸ், ஓகேங்களா. ஸோ டேவிட் பேக்கர், ஜான் ஜம்பர் அண்ட் டெமிஸ் ஹசாபிஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 2024 வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளோட நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் டாபிக், அதாவது 9th உங்களோட எஸ்சிஆர்டி புக்கில் வந்து பார்த்தோம்னா there was a topic called நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். இன் தட் வந்து பார்த்தோம்னா லெசனில் வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா வாட் இஸ் விட்டமின்ஸ் அண்ட் வாட் இஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வாட் இஸ் ஃபேட்ஸ்
ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 2 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடில் கூட ஒரு மில்க் பற்றி ஒரு ஆட் வரும்போது இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக கிடைக்கும், சில ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் மூலிமா தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த மில்க் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தோம்னா போட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அது நார்மலாக பார்க்கும்போது அது ப்ரோட்டீன் பேர் தானேன்றது நமக்கு தெரியாது. ஸோ பட் எவ்ரி திங் வந்து பார்த்தோம்னா சயின்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் கோவிட் வந்து பார்த்தோம்னா எவ்ரி எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸிங் மோர் ஆன் பேசிக் சயின்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த பேசிக் சயின்ஸ் பற்றின விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா அவங்க கொஷின்ஸாக வந்து பார்த்தோம்னா கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம டெக்னாலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு நோ வாட் இஸ் த பேசிக் சயின்ஸ் ஓகே. அண்ட் வி டோன்ட் வந்து பார்த்தோம்னா பேசிக் சயின்ஸை மட்டுமே தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகக்கூடாது. ஸோ அந்த சயின்ஸை எப்படி வந்து பார்த்தோம்னா டெக்னாலஜி இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. பிகாஸ் சயின்ஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி கரெக்டுன்னு சொல்லப்படுறது நாளைக்கு தப்புன்னு சொல்லப்படும் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் சயின்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் நல்லவங்களா தெரிஞ்சால் நாளைக்கு ஒருத்தங்க கேட்டவங்களா கூட தெரியலாம் ஓகே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்ஸ் அபவுட் தட் ஒன்லி ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த 3 person ஸோ ஹூ காட் நோபல் ப்ரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த ஒர்க் அண்ட் ப்ரோட்டீன் டிசைன் அண்ட் ப்ரிடிக்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஸோ த 2024 நோபல் ப்ரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி வாஸ் ஷேர்ட் பை டேவிட் பேக்கர் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் ப்ரோட்டீன் டிசைன் அலாங் வித் டெமிஸ் ஹசாபிஸ் அண்ட் ஜான் ஜம்பர் ஃபார் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் தான் வந்து பார்த்தோம்னா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வித் ஸ்கில்ஃபுல் யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நேற்று நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 2 பேருக்கு நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ அது போக ஸோ வித் ஸ்கில்ஃபுல் யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெமிஸ் ஹசாபிஸ் அண்ட் ஜான் ஜம்பர் மேட் இட் பாசிபிள் டு ப்ரிடிக்ட் த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எசென்ஷியலி எனி நோன் ப்ரோட்டீன் இன் நேச்சர் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா ஹெய்னர் லிங்க் சேர்மன் ஆஃப் த நோபல் கமிட்டி வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல் அண்ட் இட் வாஸ் வந்து பார்த்தோம்னா மோர் அந்த பேசிக் எலமெண்ட்டாக ஓகேங்களா. ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு எலமெண்ட் ஓகேங்களா நம்மளோட பாடிக்கு ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு நோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா அந்த பெர்ஸ்பெக்டிவில் ஸோ அந்த 9th புக்கில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர் படிச்சுட்டு இந்த ஆர்டிக்கலை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா. ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக புரியும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோம்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஓகேங்களா அவர் ஃபேவரட்டான இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றின ஒரு ஆர்டிக்கல், சாரி மை ஃபேவரட் ஓகே. ஸோ மோடி டு ஹோல்ட் பைலேட்ரல் டாக்ஸ் வித் லீடர்ஸ் அட் ஏஷியன் இந்தியா சமிட் ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு நோ இன் திஸ் ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா வாட் இஸ் ஏஷியான் ஓகேவா. ஸோ அப்படின்றது நமக்கு தெரியணும். அண்ட் ஒய் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா ஏஷியானுக்கு வந்து பார்த்தோம்னா ஏஷியானை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ அண்ட் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் லுக் ஈஸ்ட் பாலிசி and what is act east policy okay. இப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி வந்து பார்த்தோம்னா 10 years கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி விச் இஸ் த கேட்வே ஃபார் ஏஷியன் அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ அப்போ நமக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது என்னென்னு தெரியணும். ஸோ எத்தனை இருக்குது அப்படின்றது தெரியணும் ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோங்க இல்லைங்களா. ஸோ தீபா கர்மாக்கர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜிம்னாஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டான திருப்புரா ஓகேங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அகர்தாலாவை சார்ந்த ஒரு பெண்மணி அப்படின்றத நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ நார்த் ஈஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஜியோகிராஃபிக்கலாக வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குது, ஸோ ஹவு இட் இஸ் வந்து பார்த்தோம்னா ஹெல்ப்ஃபுல் டு ரீச் வந்து பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரிலேஷன்ஸ் வித் ஏஷியான் எ சென்ட்ரல் பில்லர் ஆஃப் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஸோ பிஃபோர் இட் வாஸ் வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி அண்ட் ஆஃப்டர் இட் சேஞ்ச் வந்து பார்த்தோம்னா டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி பை த மோடி கவர்மெண்ட் வென் தே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டுக் சார்ஜ் ஆஸ் வந்து பார்த்தோம்னா 2014 ஓகே. ஸோ அண்ட் இண்டோ பசிபிக் விஷன் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் யூ ஹாவ் டு நோ குவாட் ஆல்சோ ஓகே. So says External Affairs Ministry announcing the Prime Minister's 2-day visit வந்து பார்த்தோம்னா போகிறாங்க ஓகேங்களா. So that's the article speaks about okay. So and we have to know where was the
this Asian summit is வந்து பார்த்தோம்னா going to be held வந்து பார்த்தோம்னா எங்கன்னா இட் இஸ் வந்து பார்த்தோம்னா இந்த லாவோஸ் ஓகேங்களா. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோம்னா நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தோம்னா முன்னாடி நிறைய கூப்ஸ் வந்து பார்த்தோம்னா இருந்த மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ மியான்மரில் வந்து பார்த்தோம்னா மிலிட்ரி வந்து பார்த்தோம்னா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அந்த மிலிட்ரி எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய எத்னிக் குரூப்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணி சில ஏரியாஸ் அவங்க கவரும் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தோம்னா 3 brothers அலைன்ஸ் மாதிரி வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா சர்ச் பண்ணி படிங்க. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இன் பங்களாதேஷ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா தவாஸ் வந்து பார்த்தோம்னா இன்டரிம் லீடர் தான் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நேற்று அவர் வந்து பார்த்தோம்னா சீக்கிரமாக எலெக்ஷன் வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் ஹவு டு வி வந்து பார்த்தோம்னா ஹேண்டில் திஸ் எலெக்ஷன் அப்படின்றது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பாருங்கள். ஸோ தாய்லாண்டில் வந்து பார்த்தோம்னா முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான எலெக்ஷன்ஸ் அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே பாருங்கள். பிகாஸ் 2015 வந்து பார்த்தோம்னா இந்த ஏஷியன் சம்பந்தமாக வந்து பார்த்தோம்னா ஏஷியனில் இந்தியா மெம்பர் கிடையாது, பட் வி ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட்னராக வந்து பார்த்தோம்னா இருக்கும் நம்ம ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வாட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது 2015 யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்சிஇபி பற்றி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரிலேட்டட் டு விச் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏஷியன் பற்றி வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஏஷியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. ஸோ இந்தியா இஸ் மார்க்கிங் எ டிகேட் ஆஃப் த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி திஸ் இயர். ரிலேஷன்ஸ் வித் ஏஷியன் ஆர் எ சென்ட்ரல் பில்லர் ஆஃப் த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அண்ட் அவர் இண்டோ பசிபிக் விஷன் ஓகேங்களா. டு நோ திஸ் ஆர்டிகல் வி ஹாவ் டு நோ த ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலை நம்மளால் ஈஸியாக படித்து புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இண்டோ பசிபிக் விஷன் அப்படின்றது என்ன நமக்கு தெரியணும். ஸோ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ஒய் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இப்போ மலபார் எக்ஸசைஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. மலபார் எக்ஸசைஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மோடி வந்து பார்த்தோம்னா வில் ரீச் த லவுச்சியன் கேபிட்டல் வியட்நாம் அண்ட் தேர்ஸ்டே அண்ட் வில் ஹோல்ட் பைலேட்ரல் மீட்டிங்ஸ் வித் லீடர்ஸ் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆஃப்டர் அட்டெண்டிங் த ஏஷியன் இந்தியா சம்மிட் இந்த ஆஃப்டர்நூன் ஓகேங்களா. ஸோ ஏஷியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ட்ரேட் பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறையா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா செக்யூரிட்டி லெவல் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா இப்போது இண்டோ பசிபிக் அங்கே இருக்கிறதுனால ஸோ அவங்களோட கண்ட்ரிஸோட நமக்கு ஒத்துழைப்பும் வந்து பார்த்தோம்னா நமக்கு தேவையாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அது போக நீங்கள் there was a problem ஓகேங்களா against the backdrop of heightened tension between the Philippines and China over maritime issues in the South China Sea, and there was a crisis in Myanmar ஓகேங்களா. so what we first told okay that where the ethnic groups are scoring big victories against the military force of the junta. Apart from the regional leaders, Laos will host Australian Prime Minister Anthony Albanese also ஓகேங்களா. ஸோ அவங்களும் அங்கே வர போகிறாங்க பிகாஸ் ஆஸ்திரேலியா வாஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் இந்த குவாட் ஓகேங்களா. ஸோ ஜப்பான், யூஎஸ், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா அந்த நாளும் சேர்ந்தது தான் குவாட் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் இண்டோ பசிபிக் விஷன் ஓகேங்களா. So the events in Laos will be the first diplomatic engagement by the new Japanese Prime Minister Shigeru Ishiba ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக அதாவது முன்னாடி வந்து பார்த்தோம்னா இருந்தவங்களுக்கு இவர் வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டராக வந்து பார்த்தோம்னா பதவி ஏற்றிருக்காருன்னு. ஸோ அவரும் வந்து பார்த்தோம்னா அங்கே வரப்போகிறாரு. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன பேச போகிறாங்க, என்னென்ன அவுட்கம்ஸ் வரப்போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா கோ த்ரூ பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஓகே.